இப்போ பொதுவாக நம்ம ஒரு வெளியூர் இல்லை எங்கேயாச்சும் வெளியூர் வேலைக்கு போகிறோம், இல்லை கோயிலுக்கு ஏதாச்சும் போகிறோம் அப்படின்னா அங்கே இளநீ கடை இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு வீட்டில் வந்து தென்னை மரம் இருக்கலாம், இல்லை தோட்டத்தில் வந்து தென்னை மரம் இருக்கலாம். அப்போ அந்த இளநீ கடை பார்த்தோம்னா விலையை கேட்போம். ஒரு 40 ரூபா சொல்லுவாங்க. என்னது 40 ரூபாயா? இதுக்கு நம்ம வீட்லேயே இருக்குது, வீட்லேயே போய் வெட்டி குடிச்சிக்கலாமே அப்படின்னு தோணும். சரின்னு சொல்லிட்டு விலையை கேட்டு அப்படியே வந்துடுவோம். சரி வீட்லேயே வெட்டி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நினைக்கவே மாட்டோம். இளநீ குடிக்கிறத பற்றி மறந்துடுவோம். அதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சதோட. அப்புறம் எங்கேயாச்சும் எதாச்சும் வேறு ஏதாச்சும் குடிக்கிற பார்த்தா கூட வேலைக்கு போகிறவங்களும் போகிற காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறேன், நம்மளும் தோட்டத்தில் இருக்குது வீட்டில் இருக்குது ஆனால் வெட்டி குடிக்கிறதுக்கு முறையாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுருவோம். எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம குடிச்சதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அதை விட்டு போட்டு அங்கே அவ்வளோக்கு விற்கிது, இங்கே இவ்வளோக்கு விற்கிது, நம்மகிட்ட ஏது நம்ம எதுக்கு போய் வெளியே போய் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வீட்லேயே இருக்குது, வீட்லேயே வெட்டி குடிக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கிடச்சது அப்படின்னா வெட்டி குடிங்க. வெயில் காலம் வர வரப்போகுது. நம்மளோட பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம சாப்பிட மாட்டோம், கண்டுக்கவும் மாட்டோம். ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அவ்வளோதான்.